வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா, மச்சனை லாஸ்ட் டைம் இடத்துல இறக்கி விட்டேன் இல்லையா, அங்கே தான் இருக்கேன். என்ன அப்படின்னா, நேற்று நம்ம ஒரு ஆஃபீஸில் இருந்தோம்ல, அங்கே எனக்கு லோடு பெருசாக செட் ஆகலை. அதுக்குள்ளே நம்ம ரெகுலராக லோடு எடுத்துகிட்டு லோடு வந்துருச்சு. அதான் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். எங்கன்னா அதே மாதிரி தான் ஹைதராபாத் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒரே ரூட் தான் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுவேனே. அதனால் அதே இடத்துக்கு லோடு வந்துருச்சு. ஸோ இப்போ எங்கே இருக்கோன்னா பங்கில் இருக்கேன். ஸோ இங்கே டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ராக்கி கொஞ்சம் அழுக்காக இருக்கான், அவனையும் கொஞ்சம் குளிப்பாட்டிகிட்டே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ பேசுகிறதுக்கு நிறைய டைம் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு வரும்போது. ஸோ வரும்போது எடுக்கணும்னு நினச்சேன், வேறு ஒரு ப்ரெஷரில் அப்படியே வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், நடுவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தரேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எப்போவுமே நான் சொல்கிறேன், எனக்கு எல்லாமும் தெரியும் நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் தரேன். ஸோ அதை வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு ஒரு 8:30 மணிக்கே லோடு சொல்லிட்டாங்க. நான் பூந்தமல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அதனால் எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு கணக்கு பண்ணேன், வந்தோடனே உடனே லோடு ஏற்றுற மாதிரி இருந்தாலும் நம்ம நண்பர் ஒருத்தர் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கூட்டிகிட்டு போகணும். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி லோடு ஏற்றி வெயிட் பண்ணி நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவர் நைட்டே வந்துட்டார் அப்படின்னா கூட நம்ம நைட்டு மூவ் பண்ணிக்கலாம். இல்லை வரல அப்படின்னா நாளைக்கு காலையில் கிளம்புற மாதிரி இருக்கும். இதை தாண்டி நம்ம இப்போ வண்டிக்கு டீசல் போட்டது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நான் வரும்போது 500 ரூபாய்க்கு போட்டேன். நான் கணக்கு படி பார்த்தா நான் ஒரு 13,500 ரூபா பிடிக்குமே அப்படின்னு நினச்சேன். 14,000 ரூபாய்க்கு தான் பிடிச்சிது. கரெக்டாக 14,000 ரூபாய்க்கு பிடிச்சிருச்சு. ஸோ இந்த வாட்டி இப்போ ட்ரிப்பை ஜீரோ பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பேக்கு டயர் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இப்போ தான் 2 டயர் வெடிச்சுது. நம்ம டயர் வாங்கி போட்டோம். இருந்தாலும் இப்போ டீசல் அடிக்கும் போது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த பேக் டயரு ரைட் ஹேண்ட் சைடில் தேஞ்சு கம்பி வர மாதிரி இருக்கு. எனக்கு அது ஷாக்காக இருக்கு. ஐயோ என்னடா இது மீண்டுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த இதுக்கு இப்பயே ரெடி ஆகிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே ஆச்சுட்டு ஏதோ சம்பவம் இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்க அப்படின்ற மாதிரி நானே என் உள்ளுணர்கிட்ட பேசிக்கிட்டேன். பாப்பா எப்படி தெரியல, இந்த ஒரு நடை மட்டும் கை கொடுத்தானா ராக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவனே குறை சொல்ல முடியாது இல்லையா, நம்ம அந்த அடி அடிக்கிறோம். இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ உழைச்சி கொடுத்துருப்பான், அப்போ அந்த டயருக்கான வேல்யூ எவ்வளோ தானே அப்படின்னு அதையும் யோசிக்கணும்ல. இப்போ பார்ப்போம், அந்த டயரை நான் உங்களை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கல. இது ஏற்ற போகிற இடம் பார்த்தீங்கன்னா பொன்னேரி, இறக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெட்சர்லான்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம சம்ஷாபாத் போகிற ரோடு இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் தான் இது இறக்குறது. நான் கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். ஸோ மோஸ்ட்டாக ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, அதனால நான் கொஞ்சம் கட்டி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மீறி வண்டியோட சவுண்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, தப்பாக நினச்சிக்காம. இப்போ பொன்னேரி போகணும். நான் பார்த்துக்கிட்ட நான் 9 மணிக்கே பேசிட்டேன். அவங்க வாங்க நாங்கள் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்கே டீசல் அடிக்க கொஞ்சம் லேட்டர் ஆகிடுச்சு. இப்போ டீசல் அடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து எனக்கு அதுக்கும் அவங்க அதாவது பாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. ஸோ என்னால் இப்போ பேச முடியாது.
பாயிண்ட் கிட்ட போய் few minutes later போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே மேப் போட்டு பழகி இந்த ரூட்டுக்கெலாம் வந்துட்டோம் இல்லையா. ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் இல்லை, நிறைய தடவை கேட்டு வந்திருக்கேன். ஆனால் இந்த வாட்டி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்குது, சின்ன ரோடு மாதிரி தான் இருக்குது. அதில் வண்டி போகலான்றாங்க. உள்ளே பார்த்தா பரண்டு வீல் டிப்பர்லாம் வருது. செம்ம ஷாக்காக இருக்குது எனக்கு. இதுதான் ரூட்டு, இதுதான் வரணும் அப்படின்றாங்க. அது இல்லாமல் இங்கே அந்த நம்மளுக்கு பிக்கப் லொக்கேஷன் இருப்பாங்கள்ல, அவங்க ஃபோன் வேறு எடுக்கல. எனக்கு அது இன்னும் கொஞ்சம் பயமாகிடுச்சு. இப்போ நான் இருக்கிற அந்த இந்த கிராமத்தில் கூட ரோட்டில் யாருமே இல்லை, அதிக அளவில் யாருமே இல்லை. அதுவே எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருச்சு. இது கரெக்டாக தான் நம்ம போகிறோமா இல்லையா அப்படின்னு. அவங்க அப்புறம் லாஸ்ட்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஏங்க இந்த மாதிரி ஃபோன் மட்டும் கொஞ்சம் எடுங்க எனக்கு, ஏன்னா நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது உள்ள வரேன், என்னன்றது எனக்கு சரியாக தெரியல, கொஞ்சம் ஃபோன் மட்டும் எடுங்க அப்படின்னா ஃபோன் எடுத்து சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. இது என்னென்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த கம்பெனி. ஆக்சுவலாக இந்த 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 இடத்துல இருக்கிற அந்த பிளாஸ்டிக்லாம் இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த இதை தான் இப்போ நம்ம லோடு ஏற்ற போகிறோம். இன்னும் உள்ளே கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த பொருளை தான் இப்போ நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டில், அதாவது ஹைதராபாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்க. ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய கணக்கு போட்டு வந்தேன், அங்கே ஏதாவது கடை இருக்கும், வயிற்று ஏதாவது ரிப்பிக்கலாம் நினச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். டீ கடை கூட இல்லை இங்கே. கொடுமை வருமா சாப்பிடாம வேறு வந்துட்டேன், கொலை பசிக்குது. இடத்த பார்த்துட்டேன், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு தடவை ஒரு லோடு வரும்போதும் நிறைய அனுபவங்களை கற்றுக்கிறேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த லோடில் நம்ம பட்டுட்டோம், அடுத்து இந்த லோடில் படக்கூடாதுன்னு ஒன்று இருப்போம், அது அடுத்த ரோட்டில் ஒன்று கற்றுக் கொடுக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்த உடனே எல்லாமே தெரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி பட்டா தான் நம்மளுக்கு தெரிஞ்சுப்போம். ஒரே லோடில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது இல்லையா. நம்ம கற்றுக்க முடியாது, எதுவுமே பெருசாக கற்றுக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டு தான். நான் ஒரு லோட்லேயும் ஒன்று கற்றுக்கிறேன். அந்த மாதிரி தான் கற்றுக்கணும் போல இருக்குது, இந்த ஃபீல்டில் அப்படி தான் கற்றுக்கணும் போல இருக்குது. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு எதாவது இருக்கான்னு சொல்லுங்கள். அதாவது நான் இந்த ரூட் மட்டும் சொல்லலை, நிறைய விஷயத்தை சொல்கிறேன். அது நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. உங்களுக்கு புரியாதவங்களுக்கு புரியும். ஓ அன்றைக்கி அஜித் இது தான் சொன்னானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ உள்ள வண்டி விடலாம். கேட் திறந்துட்டாங்க. ஃபைனலி பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் தான் சொன்னேன் இல்லையா. இதுக்கு பேக் சைடில் ஏற்றிட்டு இருக்காங்க. அது ஒருத்தர் வராரு பாருங்க. இப்போதைக்கு டெம்பரரியாக உள்ள கீழே அப்படியே தர மட்டத்தில் கொட்டிடுறாங்க. அப்புறம் மேலே மூட்டையாக எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சாயங்காலம் ஒரு 6-7 மணி ஆகிடுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் மூட்டைகள்லாம் போட்டு அப்படியே ஃபில் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது எந்த அளவுக்குன்னு தெரில. ஸோ இப்போ நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இங்கே கடையும் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா வந்தப்போ, இங்கே கடையும் இல்லை. அது பெரிய டாஸ்க் எனக்கு. ஊரே அமைதியாக நிசப்தமாக இருக்குது. அப்படியே ஏற்றின உடனே எப்படியாவது எடுத்துகிட்டு கிளம்பணும். நம்ம நண்பர் வந்துட்டு இருக்காப்புல, அவர் பஸ் ஏறிட்டார். எங்கேருந்து வராருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வராப்பிள்ளைங்க. நம்ம மதுரையிலேருந்து ஏன்டா இது வந்து அவரும் அப்படின்னா, ஆக்சுவலாக அவர் தான் நம்ம வண்டி மாத்திரதா இருந்தது. நடுவில் மாற்றி அவர் தான் கொஞ்சம் நாள் ஓட்டுற மாதிரி பிளானில் இருந்தோம். நடுவில் எனக்கு சிச்சுவேஷன் தெரியல, அதனால் நான் அவரை வர வச்சு இப்போ அவர் கொஞ்சம் ரூட்லாம் காமிச்சிட்டு நான் ரிலீவ் ஆகிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது தெரியல எப்படின்னு தெரியல. முதல்ல அவர் வரட்டும். அவர் உட்காந்து அவர் ஓட்டி பார்க்கும்போது தானே தெரியும் அவருக்கு இது முடியுமா முடியாதான்றது. ஸோ அதுதான், ஏன்னா நம்ம ரூட் அவங்களுக்கு செட் ஆகுமான்றது தெரியாது. அவங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ரிலீவ் ஆகிட்டு வேறு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இப்போ நான் இது ஏற்றுறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாடுக்கு முன்னாடி நம்ம கர்னூல்லேருந்து நம்ம ஹைதராபாத் போகிறோம், பெங்களூர் போகிற ரோடு இருக்கு இல்லையா, அதில் தான் இறக்குற மாதிரி வரும். ஜெர்ச்சர்லா அப்படின்ற ஒரு ஏரியா சொன்னாங்க. ஸோ அங்கே போய் இறக்குற மாதிரி தான் இருக்குது. நான் இது ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி பிளான் காலையிலே சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பிளான் மாற்றி லோடு சொன்னாங்களா, மைண்டு மாதிரி உடனே இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன் நான் கோயம்புத்தூர் போகல அப்படின்னு கேட்டால், அதை விட இது எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட், சேம் கிலோமீட்டர். பட் அது எனக்கு இந்த ஒரு தொகை வருது அப்படின்னும் போது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15-16 வருதுன்னா இது ஒரு 17-18 வரும். அந்த 2000-3000 கூட வருதுல்ல. அப்படின்னும் போது நான் இதுதான் யோசிப்பேன். நேற்று நடா லைவில் நீ தானே சொன்ன அதுக்கெல்லாம் வாடகை சரி கிடையாது, இந்த லோடு போய் ஏற்றுறீங்களே அப்படின்னா, அதாவது அது கரெக்டு தான். லோடு இப்போ இங்கே செட் ஆகிடுச்சு. எனக்கு நம்ம வர ரூட்டில் எனக்கு பிரச்சனை இல்லை, அதையும் சொல்லியிருப்பேன் நான் வீடியோவில். அங்கே ஒரு நாள் 2 நாள் அதுக்கு வச்சா, இப்போ நான் ஓன் கம் டிரைவராக போகும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆல்ட் ஆச்சுன்னா கூட நான் அதுக்கேற்ற மாதிரி டேலி பண்ணிப்பேன். இதுவே நான் டிரைவர் போட்டு போகிறனா தான் நான் யோசிச்சு அனுப்பியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் டிரைவர் போட்டு கோயம்புத்தூர் ரூட் போகலாம் ரூட் அனுப்பியிருந்தேன், எனக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வண்டி டியூ இல்லை அப்படின்னா கூட ஏதாவது நான் பண்ணிடலாம். டியூ இருக்கும்போது நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம கையை கடிக்காத மாதிரி இந்த லோன் டியூவுக்கு தனிப்பட்ட நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் செலவாகிறத பணம் எல்லாம் போக நம்ம கையில் ஏதாவது சேவிங்ஸ் இல்லைனா கூட கையை கடிக்காமல் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி தான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கே போஸ்ட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இன்கேஸ் பண்ணிட்டா நாளைக்கு செகண்ட் பார்ட் வரும். அப்படியே கண்டினியூஸாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் என்னென்ன நடக்குதுன்றதை.
எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இது கரெக்டாக சொல்ல தெரியல, நான் கரெக்டாக தான் மூவ் பண்ணுறேன்னா சேனலை எப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஓகே இது கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது கரெக்டாக இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னிங்கன்னா அதை நான் எடுத்துப்பேன். இதை பண்ணால் இதை பண்ண வேணான்ற மாதிரி நான் எடுத்துப்பேன். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு பார்ட்டில் சந்திப்போம். நாளைக்கு இன்னொரு பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாம் சேஃபாக பத்திரமா இருங்க. மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் பத்திரமா இருங்க. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு பார்ட்டு வரேன், மீட் பண்ணுறேன். சூப்பர். தெரியுதா, ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டேன். இந்த ஓஸ் இருக்குல்ல, இந்த ஓஸ் என்ன மேலே தூக்கி இருந்தது.